கல்வி கண் திறந்த காமராஜர் தாயை பழித்தவனை யார் தொடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தொடுத்தாலும் விடாதே என்ற பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கு கண் கொடுத்தார் அவர், தன் கண்ணில் உறக்கம் தொலைத்தார். கற்றதன் பயனை அவரறியார் எனினும் கற்றவர்களை உருவாக வழி செய்தார். தடுக்கி விழுந்தால் உயர்நிலைப் பள்ளி, எழுந்து நின்றால் மேல்நிலைப் பள்ளி என்று ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வியின் நாயகனாக திகழும் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் ஆசையாக ராஜா என்று அழைப்பார். இதுவே பின்னர் காமராஜர் என்றானது. இவர் தன் 6 வயதில் தந்தையை இழந்த பிறகு பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலைமை உருவானது. குடும்ப சூழ்நிலை காரணமாக சில காலம் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தார். காமராஜர் தன்னுடைய 16 வயது காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். காங்கிரசின் தலைவரும் முதன்மை பேச்சாளருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன் அரசியல் குருவாக ஏற்றார். முதலில் 1952ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தலைவர் தேர்தலில் சாத்தூரை வென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதும் காமராஜர் முதல் வேலையாக திரு ராஜகோபால ஆச்சாரியார் கொண்டு வந்த குலக்கல்வி திட்ட முறையை ஒழித்து அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். அது மட்டும் அல்லாமல் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்க வேண்டும் என்று 17,000 பள்ளிகளை திறந்தார். பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னரும் பெரும்பாலான குழந்தைகள் வறுமையின் காரணமாக பள்ளிகளுக்கு வராததை கண்டு மனம் நொந்த காமராஜர் அவர்களை கொண்டு வரவழைக்க ஒரு திட்டத்தை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? இதனால் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை துவங்கி வைத்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்னும் பாரதியின் வரிகளுக்கேற்ப பெண் கல்வி வளர்ச்சியை அதிகப்படுத்தி பெண்ணை பெருமைப்படுத்தியவர் நம் காமராஜர். இலவச சீருடை திட்டத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கிடையே வேற்றுமை உணர்வு நீங்கி ஒற்றுமை உணர்வு மேலோங்க செய்தவர் நம் காமராஜர். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் விகிதம் இவர் ஆட்சியில் 37% அதிகரித்தது. கல்வியில் மட்டுமல்லாது தொழில்துறை, வேளாண் திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். இவர் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1964ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்றார். தனக்கு பிரதமராக 2 முறை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்ததால் இவரை கிங்மேக்கர் என்று அழைத்தனர். திருமணம் ஆகாமல் தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியாற்றிய காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன் 72வது வயதில் காலமானார். முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போதும் வாட
வந்த காமராஜர் இறக்கும் போது அவரிடம் இருந்த சொத்துகள் சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள், 150 ரூபாய் பணம் மட்டுமே. கர்ம வீரர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி என பல பெயரால் அழைக்கப்பட்டார். இவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1976ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குட் கண்ணு.